ஓம் சாந்தி. இன்றைக்கி அப்பாவோட புக்கிலிருந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். சரீரத்திற்கு அப்பாற்பட்ட தொடர்பு. மவுண்ட் ஆப் செல்வதற்கு அனுமதி கிடைத்தவர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர். தனது வாழ்நாட்களிலேயே ஒரு மகத்தான பாக்கியம் கிடைக்க இருப்பதை எண்ணியவாறே ஆனந்தமாக ரயிலில் ஏறி அமர்ந்தனர். நாங்கள் பிரம்மபாபாவையும் மாதேஸ்வரி ஜெகதம்பாள் சரஸ்வதியையும் இவர்களுக்கும் மேலாக சிவபாபாவையும் சந்திக்கப் போகிறோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சியோடு பயணம் செய்து கொண்டு இருந்தனர். மதுபன் நெருங்க நெருங்க அவர்களுடைய ஆனந்தம் எல்லை கடந்து ஆகிவிட்டது. ரயில் அப்ரோடு நிலையத்தை அடைந்ததுமே எல்லோரும் கண்ணில் தென்பட்ட அபு மலையை நோக்கினர். பாபா எங்கள் வரவை எதிர்பார்த்து அங்கே காத்து கொண்டு இருக்கிறார் என்று அவர்கள் மனம் எண்ணியது. பாபாவை சந்திக்கும் முன்னரேயே மனதால் அவரோடு ஒன்றி போய்விட்டனர். இந்த நினைவே அவர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. இத்தகைய மன நிறைவோடு மலை உச்சியை அடைந்தனர். யக்கியத்தின் கட்டிடங்கள் கண்ணுக்குள் புலப்பட்டது. ஏற்கனவே இவர்களுடைய வருகை பற்றிய செய்தி அனுப்பி இருந்ததால் மிகவும் அன்போடு வரவேற்கப்பட்டார்கள். என்னை விட்டு வெகு காலம் பிரிந்திருந்த என்னுடைய குழந்தைகள் என்னிடம் மீண்டும் வந்திருக்கிறீர்கள் என்று பாபா அனைவரிடமும் கூறினார். எல்லாவித சௌரியங்களையும் செய்து நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்றும் முதலிலேயே கூறியிருந்தார். மாயையானது இவர்களை மிகவும் பிறவிகளாக துன்புறுத்தி விட்டதால் களைப்பு அடைந்து விட்டனர். அந்த களைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு உள்ளும் புறமும் சாந்தி அனுபவமாகட்டும், எல்லா வசதிகளையும் செய்து கொடுங்கள் எனவும் பாபா அங்கிருந்த குழந்தைகளுக்கு அன்பு கட்டளையிட்டு இருந்தார். கடைசியில் எதற்காக மதுபன் வந்தார்களோ அந்த நேரம் வந்துவிட்டது. வந்திருந்த அனைவரும் இரண்டு பாபாவின், அதாவது பிரம்ம பாபா சிவபாபா முன்னிலையில் அழைத்து செல்லப்பட்டனர். வாயுமண்டலம் அப்பொழுது மிகவும் சக்திசாலியாக இருந்தது. மதுபனில் ஏற்கனவே இருந்தவர்கள் புதிதாக வந்திருந்த சகோதர சகோதரிகளை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். புதிதாக வந்திருந்தவர்களுடைய மனதில் எந்தெந்த விதமான எண்ணங்கள் இதுவரை ஓடிக்கொண்டு இருந்ததோ அதற்கான பதில் இப்பொழுது இவர்களுக்கு கிடைத்து விட்டது என எண்ணி அங்கிருந்தவர்கள் சந்தோஷப்பட்டனர். இங்கு வருவதற்கு முன் கடவுள் பிரம்மபாபாவின் உடலில் எப்படி பிரவேசிக்க முடியும் என்ற சந்தேகம் இருந்தது. இந்த சந்தேகம் இப்பொழுது தெளிந்து விட்டதா? சிவபாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவம் ஆகிறது? இத்தகைய நேரடியான அறிமுகத்தின் மூலம் இதுவரை மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சந்தேகபூர்வ எண்ணங்கள் கரைந்துவிட்டன. கடவுளிடம் இருந்து பெற்ற திருஷ்டியால் ஆகர்ஷிக்கப்பட்டனர். உலக தந்தையான சிவபாபா பிரம்மாவின் கண்கள் என்னும் ஜன்னல்கள் வாயிலாக தனது அழிவற்ற குழந்தைகளை சந்தித்தார். அப்பொழுது கண்ணீர் துளிகளை விட மிக சிறியதான ஆத்மாவின் கண்களிலிருந்து அன்பு கண்ணீர் சொரிந்தது. சிலருக்கு பாபா மம்மாவை தங்கள் கைகளால் தொட வேண்டும் என்ற ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ்வளவு அளவு கடந்த அன்பில் மூழ்கியிருந்தனர். பல பிறவிகளின் பலவீனமும் களைப்பும் வேதனையும் பறந்து போய்விட்டன. சரீர உணர்வே அற்று போயிற்று. இவ்வாறாக மேலான தந்தையை சந்தித்ததின் உண்மையான அனுபவத்தை பெற்றனர். இதனை சொற்களால் வர்ணிக்க இயலாத அளவுக்கு மனம் நெகிழ்ந்து போய்விட்டது. பூமியில் இருக்கிறோமா வானத்தில் இருக்கிறோமா என்ற உணர்வே இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆத்மாவானது பரமாத்மாவாகிய கடவுளுடன் கொண்ட தொடர்பில் அளவற்ற அன்பு, அமைதி, சாந்தம், சக்தி முதலியன அனுபவத்தில் மூழ்கியது.
பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அற்புதமான உணர்வுகளில் இருந்து கீழே இறங்கி வரலாயினர். என்றாலும் அனுபவம் மாறாமலேயே இருந்தது. இத்தகைய அனுபவத்திலேயே சதா இருக்க வேண்டும் என்ற ஒரே விருப்பந்தான் அப்பொழுது மேலோங்கி இருந்தது. பிறகு உடன் வந்திருந்த சகோதர சகோதரிகளின் எண்ணம் வந்தது. சந்தித்து தங்களுடைய அனுபவத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் சாந்தியின் எல்லையையே தொட்டுவிட்டதாக கூறினர். பாபாவின் கண்களில் கடவுளின் சக்தியை அனுபவம் செய்தோம். இது ஒரு புதுமை. அது ஒரு மின் சக்தி போல இருந்தாலும் மனதில் அன்பு அலைகளை கிளிர்த்தெழ செய்தது. எங்கள் மீது ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டு இருந்தது. எங்களிடமிருந்த எல்லா தீவினைகளும் அதில் அடித்து செல்லப்பட்டு நாங்கள் மிக லேசாகிவிட்டோம். பாரமற்றவர்களானோம். தேவதைகளைப் போல ஒளியுடன் தெய்வீகத்துடன் இருப்பதாக உணர்ந்தோம். மனமானது கடவுளின் இதய சிம்மாசனத்தில் இருந்து ஆத்மீக அனுபவத்தில் திளைத்து கொண்டு இருந்தது. ஆகா, இங்கேயே இருந்துவிட்டால் என்ன? இதுவன்றோ பிறவியின் பலன், இதுவன்றோ வாழ்க்கை? இவ்வாறாக தங்களுக்கு இடையே ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை கூறி மகிழ்ந்தனர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.